எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? உனக்கு என்ன மனசுல பெரிய தியாகி நினைப்பா? ஏங்க அப்படி கேக்குறீங்க? இல்ல டிவோர்ஸ் ஆன பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் உன்னை தியாகின்னு சொல்லுவாங்க, அப்படியே உனக்கு மனசு குளிந்துரும், அப்படிதானே? இல்ல தெரியாம தான் கேக்குற. டிவோர்ஸ் ஆன பொண்ணுனா நீ சொல்றதெல்லாம் கேட்பான்னு நினைச்சியா? அப்படி நினைச்சு மட்டும் என் கழுத்துல நீ தாலி கட்டியிருந்தா ஐ எம் வெரி சாரி. நீ நினைச்சது எதுவுமே நடக்காது. ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான்லாம் கிடையாதுங்க. ஏய் சும்மா நல்ல மாதிரி நடிக்காத. என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ உன்கிட்ட என்ன சொன்ன? பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடின்னு தானே சொன்ன. சொன்னீங்க, ஆனா எனக்கு தான் உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் பிடிக்கலன்னு போய் சொல்ல வாய் வரல. வாயிலேயே குத்துனா இப்படி எல்லாம் பேசினா நான் உஷாராருன்னு நினைச்சியா? அப்போ இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? பொண்டாட்டிங்கிற முறையில நீ என்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்க கூடாது. அதுதான் நான் உனக்கு கொடுக்கற தண்டனை. ஏங்க உங்க பாஸ்ட் லைஃப்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் மறந்துருங்க, நம்ம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன நீங்க முழுசா நம்பலாங்க. ஏய் நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நான் ஒரு வாட்டி பட்டதே போதும். என் வாழ்க்கையில இனிமே கல்யாணமே வேணாம்னு நினைச்சேன். உன்னால எல்லாம் போச்சு. டிவோர்ஸ் ஆன பொண்ணு தானே இவ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது நினைச்சிட்டல்ல. இனிமே இவளை ஏன்டா கல்யாணம் பண்ணிட்டோன்னு நீ ஒவ்வொரு நாளும் நினைச்சு வருத்தப்பட போற பாரு. ஏங்க நீங்க இப்படி வெளிப்படையா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. செருப்பு உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொர்ண எதுவுமே கிடையாதா? அப்போ நீங்க நான் தனியா தான் தூங்கணுமா? இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நீ தனியா தான் தூங்கணும். இங்க பாருங்க ரம்யா, நம்ம தப்புன்னு நினைச்சு போற பாதை சில சமயம் நமக்கு நல்ல பயணத்தை கொடுக்கலாம். அப்படியே போ. அப்படி ஏய் என்ன பண்ற? இந்தா கீழே படுப்போம். என்ன இன்னொரு தலகாணி எதுக்கு கட்டி பிடிச்சு? வேணாம் வேணாம்.